ஷிம்சான்ல இருக்க கோஸ்ட் எபிசோட்லாம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இனி நம்ம பார்க்க போற எபிசோட் வந்து கோஸ்ட் ஸ்டோன்னா ஆக்சுவலா இந்த எபிசோட் வந்து நீங்க தமிழ்ல பாத்துக்கிறதுக்கு அந்த அளவுக்கு சான்ஸ் இருக்காது. ஏன்னா இதுவே ஒரு பேன் பண்ண எபிசோட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த எபிசோட் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஆனா இதுல வந்து நம்ம ஷிம்சானோட ஃபன்னுக்கு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஏன்னா இந்த எபிசோட் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஹாரராவே கொண்டு போயிருப்பாங்க. ஆனா அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இப்ப தான் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர அந்த பெல் ஐகானை பாத்துக்கோங்க. நீங்க என்ன வீடியோ ரொம்பவே நல்லா இருக்கும். நல்ல வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எபிசோட் வந்து ஆரம்பிக்குது. அது ஒரு சம்மர் ஹாலிடே. எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் இருக்காங்க. நம்ம பிரின்சிபால் மட்டும் அந்த அடிக்கிற அந்த மொட்டை வெயில கூட கோட் சூட்டை கூட மாத்தாம அவர் மட்டும் ஒரு டைலாக் பேசிட்டே வந்துட்டு இருக்காரு. ஏன்னா எல்லா நேரமும் நீங்க ட்ரிப்புக்கு போகல, நீங்க ஏதாவது ஒரு டெரிபிளான விஷயத்தை பத்தி திங்க் பண்ணிருப்பீங்க, அதுவே உங்களை ஒரு பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சோடனே இந்த பக்கம் நம்ம சிம்சானை காட்டுறாங்க. நம்ம சிம்சானும் வெளியே விளையாட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். போக்குள்ள வெயில் ரொம்பவே அதிகமா இருக்கேன்னு சொல்லிட்டு கேப் போட்டு போயிட்டு இருக்கான். அப்ப ரோட்டை கிராஸ் பண்ணக்குள்ள ஒரு ஹாரன் சவுண்ட் கேக்குது. என்னன்னு சொல்லி திரும்பி பார்க்கக்குள்ள அவனோட ஸ்கூல் பஸ் வந்து அந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. இவனுக்கு அதை பார்த்தோன்னே ஒண்ணுமே புரியல. ஏன்னா நம்ம இருக்கிறது சம்மர் ஹாலிடேல, அப்படி இருக்கக்குள்ள ஸ்கூல தான் ஓபன் பண்ணிட்டாங்களா, நான் பஸ் மட்டும் எப்படி வருது அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். அந்த பஸ் இவனுக்கு நேரா வந்து நிக்குது. இவன் போயிட்டு நம்ம கசாமா சீட்டு கிட்ட பாக்குறான். அங்க நம்ம கசாமாவும் உட்காந்துக்கிட்டு இவனுக்கு கை கட்டிட்டு இருக்கான். பஸ்ஸோட டோரும் ஓப்பன் ஆகுது. சோ நம்ம கசாமா எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பஸ்ல வந்து ஏறான். ஆனா எல்லாருமே ரொம்பவே வித்தியாசமா உட்காந்துருக்காங்க. அதுல நம்ம போச்சனை மட்டும் தான் கலர்ல காட்டியிருப்பாங்க. மத்தவங்க எல்லாருமே ரொம்பவே சோகமா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இவனும் நம்ம கசாமாவை கூட்டுக்கிட்டு அவன் பக்கத்துல போயிட்டு உட்காடுறான். பஸ்ஸும் வந்து நம்ம சிம்சான் வீட்டை விட்டு போயிட்டு இருக்கேன். நம்ம சிம்சானும் கசாமா கிட்ட கசாமா நம்ம இருக்கிறது சம்மர் ஹாலிடே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். இவனும் ஆமாங்கிறான். எனக்கு இன்னைக்கு கிண்டர் கார்டன் இருக்கிறதா ஞாபகமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம கசாமாவும் இன்னைக்கு கிண்டர் கார்டன் கிடையாதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப நம்ம எல்லாரும் ட்ரிப்புக்கு போறோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா நம்ம நார்மல் கசாமா கிட்ட அவன் என்ன பண்ணுவானோ அதே மாதிரி அவன் காதுல போயிட்டு ஊதிக்கிட்டு இருக்கான். ஆனா இவன் வந்து ஒண்ணுமே பண்ணல. ஏன்னா இவன் வந்து நம்ம கசாமாவே கிடையாது. பஸ் வந்து போயிட்டு இருக்கக்குள்ள ஒரு ஸ்பீட் பிரேக் மேல ஏறுது. அதுல நம்ம மசாவு போயிட்டு கண்ணாடியில இடிச்சுக்கிறான். நம்ம சிம்சானும் மசாவு நீ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போயிட்டு கேட்கறான். இவன் வந்து திரும்ப திரும்ப அதுல போயிட்டு இடிச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம நேனி வந்து மசாவை நீ மட்டும் பண்ணி பஸ்ல அழுத அப்படின்னு சொல்லிட்டு அவளோட டால் எடுத்து அதை வந்து குத்திக்கிட்டு இருக்கா. நம்ம சிம்சானுக்கே ஒண்ணுமே புரியல. ஏன்னா நம்ம மசா வந்து ஒரே சின்ன அடிப்பட்டாலும் அழுதுட்டு இருப்பான். ஆனா அவன் போயிட்டு கண்ணாடியில இடிச்சுக்கிட்டே மறுபடியும் ரிப்பீட்டடா இடிச்சுக்கிட்டே ஆனா சிரிச்சுக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி நம்ம நேனி வந்து நம்ம மசா அழுத அவன்கிட்ட சண்டைக்கு போவான். ஆனா அவ வந்து அந்த டால் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிச்சுக்கிட்டே நம்ம போச்சானை திரும்பி பாக்குறான். நம்ம போச்சான் மட்டும் அவனோட ரன்னிங் நோஸை வச்சுக்கிட்டு அது கூட விளையாண்டு இருக்கான். இது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்சான் வந்து ரொம்பவே சந்தோஷமா நம்ம போ மட்டும் தான் நார்மலா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போயிட்டு பேசிட்டு இருக்கான். இந்த பக்கம் அவங்க ஸ்கூல் பஸ் வந்து அவங்க ஸ்கூல்ல தாண்டி போயிட்டு இருக்கேன். நம்ம சிம்சானும் நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போச்சான் கிட்ட கேட்கறான். நம்ம போச்சானும் தெரியல, ஆனா நம்ம கிண்டர் கார்டனை தாண்டி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு நம்ம சிம்சான் வந்து அவங்க பிரின்சிபால் கிட்ட கேங் லீடர் நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். ஆனா அவர் வந்து வாயே திறக்கல. ஆனா பஸ்ல இருக்க எல்லாருமே திடீர்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஏன் எல்லாருமே சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் எங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே கேட்கறாங்க. யாருமே ஒன்னும் சொல்லாம திடீர்னு எல்லாருமே மறைஞ்சு போயிட்டாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்சான் போச்சான்ட்ட கேட்கறான். போச்சான் வந்து வேகமா போயிட்டு பிரின்சிபாலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக்கல அவரும் வந்து மறைஞ்சு போயிடுவாரு. பஸ் வந்து தானா போயிட்டு இருக்கும். நம்ம சிம்சானும் அப்ப பஸ்ஸை யாருமே டிரைவ் பண்ணலன்னா நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுமே அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்குள்ளதான் திடீர்னு பஸ் வந்து கண்ட்ரோல மீறி போயிட்டு இருக்க. இவங்கள போயிட்டு நிறைய ஒரு கம்பியை பிடிச்சிக்கிறாங்க. இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா பஸ் வந்து ரொம்பவே வேகமா போயிட்டு இருக்கு. ஆனா காரு பஸ் அப்படிங்கிற மாதிரி எதுலையுமே இடிக்காம மறைஞ்சு போயிட்டு இருக்கு. ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா நல்லா புரியும். என்னன்னா நம்ம சிம்சான் ஸ்கூல்லயும் அந்த 7 அதிசயம் அப்படிங்கிற மாதிரி அதுவும் ஒரு ஹாரபிளான பிளேஸா தான் இருக்கு. நம்ம சிம்சான் ஸ்கூலோட பஸ் கூட ஒரு டேஞ்சரான பஸ்ஸா தான் இருக்கு. நம்ம சிம்சான் ஸ்கூலோட பிரின்சிபாலும் ஒரு வித்தியாசமான மனுஷன் தான். ஆனா அங்க படிக்கிற மத்த பசங்களுக்கே அந்த ஸ்கூல்ல இருக்க மிஸ்டி மிஷன்லாம் பத்தி சரியா தெரியாம சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க கொஞ்சம் பேருக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் பேஸ் பண்ணி இதுக்கெல்லாம் என்ன ரீசனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூவி மேக் பண்ணாங்கன்னா கண்டிப்பா உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா இந்த பக்கம் நம்ம பஸ்ல வந்து சிம்சானும் போச்சானும் விழுந்து கிடக்குறாங்க. பஸ் வந்து ஒரு கார்டன் கிட்ட போயிட்டு இருக்கு. நம்ம சிம்சானும் போச்சானும் என்ன இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்குள்ளதான் அங்க நம்ம சிம்சானோட அம்மா அப்பாவும் ஹீமாவரியும் போயிட்டு இருக்காங்க. நம்ம சிம்சானும் அவங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அவங்க காதல விழ. ஆனா கீழே நம்ம சிம்சானும் விளையாண்டு இருக்கான். நம்ம சிம்சான் நான் இங்க இருக்கக்குள்ள அங்க யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே ஒண்ணுமே புரியல. நம்ம சிம்சானும் அவங்கள கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. அவங்க காதல வந்து விழ. நம்ம போச்சான் வந்து இந்த பார்க்க பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம சிம்சான் வந்து இந்த பார்க்ல தான் நம்ம நேற்று விளையாட போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ளதான் நம்ம போச்சானுக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. என்னன்னா நேற்று அவனுங்க பார்க்ல விளையாண்டு இருக்கக்குள்ள நம்ம சிம்சான் வந்து ஒரு கல்லு கடியில ஒரு பஸ் ஷேப்ல இருக்க ஒரு ஸ்டோனை வந்து எடுத்து கொடுத்துருப்பான். இந்த ஸ்டோன் வந்து வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேப்பை வந்து இவன் கலெக்ட் பண்ணி வச்சுப்பான். ஏன்னா நம்ம போச்சான் கிட்ட ஸ்டோன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ற ஒரு ஹேபிட் இருக்கும். அப்பதான் நம்ம போச்சானுக்கும் சிம்சானுக்கும் ஒண்ணு புரிய வருது. அந்த ஸ்டோனை வந்து நான் சரியா பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போச்சான் வந்து அவன் பாக்கெட்ல இருக்க எல்லா ஸ்டோன்ஸையும் வந்து வெளியே எடுத்துட்டு இருக்கான். அப்ப நம்ம போச்சான் வந்து சிம்சான் நேற்று எடுத்து கொடுத்தா எல்லா ஸ்டோன்ஸையும் வந்து எடுத்துட்டு இருக்கான். அந்த ஸ்டோன் வந்து ரொம்பவே அழுக்கா இருக்கும்னு சொல்லிட்டு அதை தொடச்சிட்டு பார்க்க உள்ள அந்த ஸ்டோனை வந்து ஷூட்டான் அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்கும். அதுக்கு மீனிங் என்னன்னா இது எங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா ஒன்னத்துலயும் வந்து புரியுற மாதிரி எழுதிருக்க மாட்டானுங்க போல. ஏன்னா எல்லா கோஸ்ட் எபிசோட்லயும் நம்ம பிரின்சிபால் வந்து ஒண்ணுமே புரியாத மாதிரி பேசிட்டு போவாரு. அதே மாதிரி தான் இந்த ஸ்டோன்லயும் எழுதிருக்கேன். நம்ம போச்சான் வந்து அப்ப இதுக்கு ஏதோ ஒரு எண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவங்களும் அதை பார்த்துட்டு பயந்துட்டு இருக்காங்க. நம்ம போச்சானோ இந்த நேம் நம்ம எப்படியாவது எரேஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கே எந்த ப்ராப்ளமும் கிடையாது
முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் எப்படியாவது வெளியே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ போயிட்டு திறக்கிறான். விண்டோ வந்து லாக்ல இருக்கேன். நம்ம சிம்சானும் நான் அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூம் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நின்னுட்டு இருக்கான். போச்சானும் சிம்சான் கிட்ட விண்டோலாம் லாக்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம சிம்சானுக்கு பயங்கரமா காண்டாயிடுச்சு. அந்த ஸ்டோனை வாங்கி வெளில தூக்கி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறான். அது விண்டோலே பட்டு திரும்ப உள்ளே வந்து விழுது. அப்ப நம்ம போக்கு ஒரு ஐடியா வருது. நம்ம இந்த ஸ்டோனை வெளியே தூக்கி போட முடியலனால பரவாயில்ல, இதுல இருக்க நேம் எப்படியாவது ரிமூவ் பண்ண பார்ப்போம். அப்பவாதே பஸ் நிக்கிதான் சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம சிம்சான் கிட்ட அந்த ஸ்டோனை பிடிக்க சொல்லிட்டு அவனோட தனிப்பட்ட திறமையான ரன்னிங் நோஸ் ஃபாஸ்ட் ஃபிளஷ் டேலண்ட்டை பயன்படுத்தி அதுல இருக்க பேரை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கான். அந்த பேரும் வந்து எரேஸ் ஆயிடுது. நம்ம போச்சானும் சிம்சானும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அண்ட் பஸ்ஸுக்கு வந்து பயங்கரமா காண்டாயிடுச்சு. மூக்கால கிளீன் பண்ணி இன்சல்ட் பண்றீங்களான்னு சொல்லிட்டு இருங்க உங்களை பயன்படுத்துறேன் இன்னும் வேகமா போயிட்டு இருக்கு. அந்த பேரும் வந்து அந்த ஸ்டோன்ல திரும்ப வந்துடுது. இவங்க அந்த ஸ்டோனை உடைச்சிட்டா நம்ம ப்ராப்ளம்லாம் முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு நம்ம போச்சான் வந்து இன்னொரு கல் எடுத்து அந்த ஸ்டோனை வந்து உடைக்க பாக்குறான். அதை வந்து உடைக்க முடியல. நம்ம சிம்சான் காலாலையும் மெத்திக்கிறான். அப்பயே அது வந்து உடையில. அந்த பேரையாவது ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையால அந்த நேம் அழைக்கிறாங்க. அந்த நேம் அலையவும் மாட்டுது. நம்ம சிம்சான் வந்து ஓன் தனித்திறமையை காமிச்சு நீ அதை நேம் அழைச்சிட்டு இப்ப என்னோட டேலண்ட்டை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தனித்திறமையை பயன்படுத்தி அந்த ஸ்டோனை உடைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான முறையில அதை உடைச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம பஸ்ஸுக்கு பயங்கர காண்டாயிடுச்சு. போனா போதுன்னு பார்த்தா என்ன ரொம்ப கேவலப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது திடீர்னு வானத்துல பறக்க ஆரம்பிக்குது. நம்ம சிம்சானும் அது எப்படியா உடைச்சாவணும், ஏன்னா பஸ் வந்து வானத்துல பறக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அப்ப போச்சாவனும் எண்ட் லைன் வந்து வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா இவங்க வந்து அந்த சூறாவளியில மாட்டினாங்கன்னா அதோட உங்க கதை வந்து முடிஞ்சிடும். நம்ம சிம்சான் அதை பார்த்துட்டு இது ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். போச்சான அதை சீக்கிரம் எப்படியாவது உடச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கான். நம்ம சிம்சானும் எவ்வளவோ ட்ரை பண்றான். பஸ்ஸும் வந்து எண்ட் லைன் கிட்ட போயிடுச்சு. இவங்களை அதை பார்த்துட்டு பயந்துட்டு இருக்காங்க. பஸ் வந்து ரொட்டேட் ஆகிக்கிட்டே போறனால நம்ம சிம்சானால சரியா கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ஸ்டோனை வந்து உடைக்க முடியல. அண்ட் ஒரு கட்டத்துல பஸ் வந்து தலைகீழ போக்குல அந்த ஸ்டோனோட சிம்சானை வந்து கீழே விழுறான். அப்ப வித்தியாசமான முறையில அந்த ஸ்டோன் வந்து உடைக்கப்படுது. அந்த பஸ் எண்ட் லைன் கிட்ட போனவனே இவன் அந்த ஸ்டோனை உடைச்சவனே அதோட பவர்ஸ் எல்லாம் வந்து சுத்தமா போயிடுது. அன்னைக்கு ஈவினிங் ஆயிடுச்சு. பஸ் வந்து ஒரு பார்க்ல விழுந்து கிடக்குது. இவங்களும் அவங்களோட நார்மலான யூசுவல் பார்க்ல வந்து விழுந்திருக்காங்க. நம்ம போச்சானும் ரொம்பவே சந்தோஷமா நம்ம நார்மல் பார்க்குக்கே நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்சான்ட்ட சொல்லிட்டு இருக்கான். சிம்சான் ஏஞ்சவனே நான் அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடிட்டு இருக்கான். ஆனா இந்த பக்கம் நம்ம சிம்சான் உடைச்சு போட்டா அந்த பேர்ட் ஷேப்ல இருக்க அந்த ஸ்டோன் வந்து விழுந்து கிடக்கும். நம்ம போச்சான் வந்து அது கிட்ட போயிட்டு அதை கையில எடுத்து வச்சு பார்த்துட்டு இருப்பான். தூரத்துல ஒரு ஹைட்ல வந்து அந்த பஸ் வந்து நின்னுட்டு இருக்கும். நம்ம போச்சான் அதை பார்த்து பயந்துட்டு இருப்பான். ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த பஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு நம்ம சிம்சான் வந்துருவான். நம்ம போச்சானும் இந்த பேர்ட் ஷேப்ல இருக்க அந்த ஸ்டோன் வந்து இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு இருப்பான். ஆனா இந்த பக்கம் அதே பார்க்ல இருந்து நம்ம சிம்சான்ஸ்களோட பிரின்சிபால் வந்து வெளியே வந்து பாத்தீங்கல்ல உங்களுக்கு தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணா இப்படிதான் நடக்கும், நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த எபிசோட அதோட முடிக்கிறாரு. உண்மையை சொல்லணும்னா சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. என்னன்னா வீடு கிட்ட வச்சிருந்த ஸ்டோனை ஆட்டையை போட்டு போயிட்டான். கீழே கிடக்கிற ஒரு பேர்ட் ஷேப்ல இருக்க ஸ்டோனை வந்து எடுத்து வச்சிருந்தா அது அவனுக்கு ஒரு பிடிச்ச விஷயம். அதை போய் தப்புங்கிறாரு. அண்ட் வயசாயிட்டாலே இப்படிதான் போல. இனி நீங்க என்ன கமெண்ட் பண்ண போறீங்கன்னா உங்க சம்மர் வெக்கேஷன்ல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் என்ன பண்ணுவேன்னா காலையில எழுந்துட்டு செம்மையா சாப்பிட்டுட்டு ஜாலியா கிரிக்கெட் விளையாட போயிடுவேன். மதியமா வருவேன், செம்மையா சாப்பிடுவேன், கொஞ்ச நேரம் தூங்க, அப்புறம் திரும்ப எழுந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது உசார் பண்ணிட்டு திரும்ப கிரிக்கெட் விளையாட போயிடுவேன். அண்ட் சாயங்காலமா வீட்டுக்கு வருவேன். வீட்டுல என்னதான் கழுவி ஊத்தினால காதல வாங்காம கெஞ்சி கூத்தாடி ஏதாவது காசுலாம் உசார் பண்ணிட்டு செம்மையா போயிட்டு ஜாலியா ஊர்லாம் சுத்திட்டு நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். மதியமாவது திட்டுறதுக்கு வீட்டுல அம்மா மட்டும் தான் இருப்பாங்க. நைட் ஆயிடுச்சுன்னா அப்பா அம்மா 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு இவ்வளவு மணி நேரம் எங்கடா ஊர் சுத்திட்டு வர அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருப்பாங்க. நீ எதை பத்தி காதல வாங்காம நேரா குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல போயிட்டு கதை முடிட்டு அந்த பக்கெட்டை வச்சு இந்த டேப்பை திறந்து விட்டோம்னா உலகமே ஒரு பக்கம் அழிஞ்சு விழுந்தாலும் எதுவும் உங்க காதல கேட்காது. வர வர நைட்டு 11-12 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டா இன்னைக்கு ஒரு வழி பண்ணி அவனை குளிச்சு முடிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வெயிட் பண்ணிருப்பாங்க. அப்ப நம்ம ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட ஏன் நிலம மாதிரி தான். நீ எது எப்படி பண்ணாலும் இந்த வீடியோ நான் அதோட முடிச்சுக்கிறேன். நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ இருக்கா பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ பார்க்குற உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.